ஒரு அழகான கிராமம். அங்கே கதிரவன் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவனிடம் பெரிய அளவில் பணமில்லை, ஆனால் கை நிறைய வித்தை இருந்தது. அவன் ஒரு சிறிய தேநீர் கடை நடத்தி வந்தான். அவன் போடும் தேநீர் சுவையாகத்தான் இருக்கும், ஆனாலும் அவனால் போதிய வருமானம் ஈட்ட முடியவில்லை. காரணம், பக்கத்து தெருவிலேயே பெரிய ஏசி வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள் இருந்தன. காலையிலிருந்து 10 தேநீர் கூட விற்கவில்லையே. இப்படியே போனால் வாங்கிய கடனை எப்போது அடைப்பது? அம்மாவின் மருத்துவ செலவிற்கு என்ன செய்வது? மகனே, வருத்தப்படாதே. உழைப்பவர் கை ஒருபோதும் தாழ்ந்து போகாது. நம்மிடம் வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உனது கைவண்ணம் மிக சிறந்தது. நீ ஏதாவது புதிதாக முயற்சி செய்யக்கூடாதா? புதிதாகவா? தேநீரில் என் அம்மா புதிதாக செய்ய முடியும்? எல்லோரும் கொடுப்பது போலத்தானே நானும் கொடுக்கிறேன். அன்று இரவு கதிரவன் யோசித்தான். மக்கள் ஏன் பெரிய ஹோட்டலுக்குச் செல்கிறார்கள்? அங்கு கிடைக்கும் வசதிக்காகவா அல்லது விதவிதமான உணவுக்காகவா? அவன் ஒரு முடிவெடுத்தான். மறுநாள் தன் தேநீர் கடையில் மூலிகை தேநீர் மற்றும் சுவை மிகுந்த மசாலா தேநீர் வகைகளை அறிமுகப்படுத்தினான். அது மட்டுமல்லாமல் அந்த ஊரிலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்தான். அதுதான் சுட்டமண் குவளை தேநீர். மறுநாள் காலை கதிரவன் கடையிலிருந்து ஒரு விசித்திரமான மணம் வந்தது. மண்ணை சுடும் வாசனையும் மசாலா பொருட்களின் நறுமணமும் மக்களை ஈர்த்தன. என்ன கதிரவா, என்ன விசித்திரமான மனம் இது! ஏதோ புதுசா செய்யற போல இருக்கே. ஆமாம் பெரியவரே, இது சிட் மண் குவளை தேநீர். இந்த மண்ணின் வாசனையோடு நாட்டுச் சர்க்கரை சேர்த்து மூலிகை தேநீராக போட்டிருக்கிறேன். ஒன்று குடித்து பாருங்கள், உங்கள் களைப்பெல்லாம் பறந்துவிடும். அடேங்கப்பா, என்ன ஒரு சுவை! இந்த மண்ணின் வாசனை எனக்கு என் பழைய நினைவுகளை கொண்டு வருகிறது. ஏசி ஹோட்டலில் கூட இந்த திருப்தி கிடைக்கவில்லை தம்பி. பெரியவர் சொன்ன செய்தி ஊர் முழுவதும் பரவியது. கதிரவனின் கடைக்கு கூட்டம் வரத் தொடங்கியது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து தெரு ஹோட்டல் முதலாளிக்கு கோபம் வந்தது. சார், நான் நேத்து மட்டும் 300 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு சம்பளம் கொஞ்சம் தூக்கி கொடுங்க சார். 300 ரூபாய்? அதுக்கு நான் உனக்கு சம்பளம் கூட்டி தரணும்? ஏய் சுரேஷ், எனக்குள்ள தூங்குற சிங்கத்தை எழுப்பாமல் போய்விடு. சார், நான் என்னத்த பண்ண முடியும் சார்? இந்த நாள்ல கூட்டமே வரல சார். அந்த கதிரவனோட சுட்ட குவளை தேநீர் குடிக்கதான் எல்லாரும் போறாங்க. யாரடா அந்த சிறுவன்? என் பெரிய ஹோட்டலுக்கு வராமல் எல்லாரும் அவன் கடையிலா நிற்கிறார்கள். எப்படியாவது அவனுக்கு போட்டியாக நாமும் அதே போல தேநீர் போட வேண்டும். ஓகே, பாஸ் பண்ணிடுவோம். முதலாளி விலை உயர்ந்த இயந்திரங்களை வாங்கி அதே போன்ற தேநீரை தயாரித்தார். ஆனால் கதிரவனிடம் இருந்த அந்த அன்பு மற்றும் உண்மையான சுவை அவரிடம் இல்லை. மக்கள் மீண்டும் கதிரவனிடமே வந்தனர். கதிரவா, அங்க பெரிய ஹோட்டலில் இதே போல தேநீர் போட்டார்கள். ஆனால் அது ஒரு இயந்திரத்தனமாக இருந்தது. உன் கடையில் கிடைக்கும் அந்த தனித்துவமான ருசியே தனி. நன்றி ஐயா. நான் வெறும் தேநீர் மட்டும் விற்கவில்லை, மக்களின் ஆரோக்கியத்தையும் சேர்த்தே கொடுக்க விரும்புகிறேன். இதோ இந்த புதிய வகை இஞ்சி ஏலக்காய் சுக்கு டீயை சாப்பிட்டு பாருங்கள். கதிரவன் அத்துடன் நிற்கவில்லை. தேநீருடன் பாரம்பரிய சிறுதானிய பலகாரங்களையும் விற்கத் தொடங்கினான். அவனது கடை கதிரவன் ஆரோக்கிய தேநீர் இல்லம் என்று புகழ் பெற்றது. சில ஆண்டுகளில் அவன் ஒரு பெரிய கடையையே சொந்தமாக தொடங்கினான். அவனது விடாமுயற்சியும் புதுமையான சிந்தனையும் அவனை ஒரு வெற்றியாளராக மாற்றியது. நாம் செய்யும் வேலை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதை செய்யும் விதத்தில் புதுமையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தேடி வரும். மற்றவர்களை கண்டு பொறாமைப்படாமல் நமக்கான பாதையை நாமே உருவாக்க வேண்டும். நண்பர்களே, டோரா கதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.